செய்திகள் தொடர்கின்றன. தாய்வான் நாட்டின் தேசிய தின விழா கொண்டாட்டத்தையொட்டி முப்படையினரின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. தாய்வான் நாடு முதலில் சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் சீன குடியரசு என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. பின்னர் அந்த நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு புரட்சியை அடுத்து சீன குடியரசு விடுதலை அடைந்தது. அதன் பிறகு அந்த நாடு தாய்வான் என்ற பெயரில் சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நேற்று தாய்வான் நாட்டின் தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முப்படையினர் கலந்து கொண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பில் பங்கேற்ற பெண் ராணுவத்தினர் மிடுக்காக நடந்து சென்றது அனைவரையும் கவர்ந்தது. தேசிய தின விழாவில் அந்த நாட்டின் அதிபர் மாஜிங் ஷியாவ் கலந்து கொண்டு பேசினார். இந்திய தொடக்க ஆட்டக்காரர் வீரேந்திர சேவாக் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் அகாடமி ஒன்றை தொடங்கியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி ஆட்டக்காரராக திகழ்பவர் வீரேந்திர சேவாக். சேவாக் கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்த வீரர்களை உருவாக்குவதற்காக அரியானா மாநிலத்தில் உள்ள ஜஸ்ஸார் நகரை அடுத்த சிலானோ கெசோ கிராமத்தில் கிரிக்கெட் பயிற்சி அகாடமி ஒன்றை அமைத்துள்ளார். சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிரிக்கெட் பயிற்சி நிலைய தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேவாக்கின் தாயார் கிருஷ்ணா மற்றும் மனைவி ஆர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். मेरा नहीं, मेरे फादर का ड्रीम था कि जब भी मैं अगर कुछ बड़ा बन जाऊं तो मैं एक स्कूल और खोलो जिसमें सारे स्पोर्ट्स की फैसिलिटीज़ हों. तो आज उनका और हमारा ड्रीम एक साथ पूरा हो रहा है और इसमें ज़्यादातर मेरा जो रोल है वो स्पोर्ट्स की तरफ है कि मेरी अकेडमी रहेगी, मैं यहाँ आता रहूँगा, बच्चों के साथ अपना एक्सपीरियंस शेयर करता रहूँगा. மீண்டும் முக்கிய செய்திகள். அத்தியாவசிய பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குவது போல் நல்ல கட்சியின் வேட்பாளர்களையும் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் அவரது அண்ணன் கலாநிதி மாறன் ஆகியோர் வீடுகளில் இன்று சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தேதி வருகிற 20ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பல்வேறு பிரச்சினைகள் மக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் அவற்றிற்கு தீர்வு காண தேமுதிகவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.